வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் சியில் கவர் ஆகக்கூடிய த லிட்டில் ஹீரோ ஹோலாண்ட்ற ப்ரோஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் பற்றின இன்ட்ரடக்ஷன், தென் இந்த ப்ரோஸோட சம்மரியை பாயிண்ட் வைஸ், நெக்ஸ்ட் இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான சினானிம், புக் பேக் எக்ஸசைஸ் வித் ஆன்சர், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022ல் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் ஆஃப் த ப்ரோஸ் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட். ஸோ இந்த ப்ரோஸோட ஆத்தர் யார் அப்படின்னா மேரி மேப்ஸ் டார்ச்சம். ஸோ இவங்களோட டைம் பீரியட் 1831லேருந்து 1905 வரைக்கும். ஷி வாஸ் அன் அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அண்ட் எடிட்டர், பெஸ்ட் நோன் ஃபார் ஹர் நாவல் ஹான்ஸ் பிரிங்கர். ஸோ இவங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை எழுத்தாளர், அண்ட் இவங்களோட ஃபேமஸான நாவல் என்ன அப்படின்னா ஹான்ஸ் பிரிங்கர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஷி வாஸ் தி ரெக்கக்னைஸ்ட் லீடர் இன் ஜுவலின் லிட்ரேச்சர் ஃபார் ஆல்மோஸ்ட் அ தேர்ட் ஆஃப் தி 19th century. இவங்க 19ஆம் நூற்றாண்டோட மூன்றாவது இளம் இலக்கியவாதியாக இருந்திருக்காங்க. அடுத்தது டாஷி கண்டக்டட் சென்ட் நிக்கோலஸ் ஃபார் மோர் தென் 30 years. ஸோ இவங்க சென்ட் நிக்கோலஸ்ன்ற பத்திரிகையை ஒரு 30 வருஷமாக நடத்திட்டு வந்திருக்காங்க. இது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மேகசின் ஃபார் குழந்தைகளுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மேகசின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஷி வாஸ் ஏபிள் டு many of the great writers of the world to contribute to her children's magazine. ஸோ இவங்க மேகசினுக்கு ரொம்ப ஃபேமஸான வேர்ல்ட்ல ஃபேமஸான கிரேட் ரைட்டர்ஸுமே இவங்க அவங்களோட ரைட்டிங்குமே இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமஸான ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா மார்க் ட்வைன், லூயிசா மீ அல்கட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டென்னிசன் எக்ஸெட்ரா. ஸோ இது உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் மேரி மேப்ஸ் டார்ச். அதுக்கப்புறம் இவங்களோட டைம் பீரியட் 1831லேருந்து 1905 வரைக்கும். இவங்களோட ப்ரொஃபஷன் அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அண்ட் எடிட்டர். இவங்களோட பெஸ்ட் நோன் நாவல் ஹான்ஸ் பிரிங்கர். அடுத்து இவங்க 19th century ரொம்ப ஃபேமஸான ஒரு லீடர் இன் லிட்ரேச்சர். அடுத்து இவங்க கண்டக்டட் சென்ட் நிக்கோலஸ் ஃபார் மோர் தென் 30 years. ஸோ இது என்ன சில்ட்ரனுக்கு இடையிலே ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான மேகசின். ஸோ அடுத்து நம்ம ப்ரோஸோட சம்மரி பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி ஆஃப் அ லிட்டில் பாய் வித் அ பிரேவ் ஹார்ட் அண்ட் பேஷனேட் லவ் ஃபார் ஹிஸ் வில்லேஜ். ஸோ இந்த ஸ்டோரி ஒரு சின்ன பையனோட உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு அவனுடைய தைரியமும் அவன் வில்லேஜ் மேலே இருந்த பற்றும் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட் ஆன் த ஸ்டோரி டு ஃபைண்ட் அவுட் வாட் த லிட்டில் ஹீரோ ஹோலாண்ட் டிட் டு சேவ் ஹிஸ் ஃபெல்லோ மேன். ஸோ இந்த ஸ்டோரியை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பையன் அவங்களுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃபெல்லோ மேனை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதான் ஜஸ்ட் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். So first பாருங்கள். Holland is a country where much of the land lies below sea level. ஸோ ஃபஸ்ட்டு ஹோலாண்ட்ற கண்ட்ரி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டோட லேண்ட் என்னென்னா எதுக்கு கீழே மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் சி லெவலுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்லி கிரேட் வால்ஸ் கால் டைக்ஸ். ஸோ டைக்ஸ் அப்படின்னா தமிழில் நம்ம அணைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அணைகள் தான் என்ன அப்படின்னா நார்த் சீலேருந்து வரக்கூடிய அந்த வெள்ள பெருக்க தடுக்குது, அவங்க வில்லேஜ்குள்ளே போகாமல் அதுதான் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி கிரேட் வால்ஸ் கால் டைக்ஸ் கீப் தி நார்த் சீ ஃப்ரம் ரஷ்ஷிங் இன் அண்ட் ஃப்ளட்டிங் த லெட். For centuries, the people of Holland have worked to keep the wall strong so that their country will be safe and dry. So people of Holland தான் அந்த வாலை ரொம்ப வலிமையாக நல்லா பாதுகாத்து வந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த வால் அந்த அணையில் ஏதாவது ஒரு ஓட்டை வந்தாலுமே அது ஃப்ளட்டை காஸ் பண்ணிடும். ஸோ அதனால் சென்ச்சுரிஸ் பல நூற்றாண்டுகளாக பீப்புள் ஆஃப் ஹாலண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக போராடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் த லிட்டில் சில்ட்ரன் நோ த டைக்ஸ் மஸ்ட் பி வாட்ச் எவ்ரி மூமெண்ட் and that a hole no longer than your finger can be a very dangerous thing. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்களுக்குமே தெரியும் எப்படின்னா இந்த அணைகளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு ஓட்டை வந்தாலுமே அது பெரிய ஓட்டையாக மாதிரி ரொம்ப ஆபத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோலாண்டுன்ற கண்ட்ரி அதோடைய மச் ஆஃப் த லேண்ட் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் சி லெவலுக்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நார்த் சி அதாவது வடக்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்க காப்பாற்றுறதுக்காக தான் எது இருக்குன்னா அணைகள் இருக்குது. அடுத்து இந்த அணையை டைக்ஸ்ன்றது அணை. ஸோ அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பீப்புள் ஆஃப் ஹோலாண்டை பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில்ட்ரனுக்குமே தெரியும் இந்த அணை ரொம்ப நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஹோல் எல்லாமே நம்ம ஃபிங்கருக்கு
கைகளோட அதிகம் போனாவே அது வந்து நமக்கு ரொம்ப பெருசாகி அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துன்னா மெனி இயர்ஸ் எகோ தேர் லிவ்ட் இன் ஹோலாண்ட் எ பாய் நேம்டு பீட்டர். ஸோ அந்த ஹோலாண்ட்ற இடத்துல வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையனோட பேர் வந்து என்னென்னா பீட்டர். பீட்டர்ஸ் ஃபாதர் வாஸ் ஒன் ஆஃப் த மென் ஹூ டென்டட் த கேட்ஸ் இன் த டைக்ஸ் கால்ட் ஸ்லூயஸஸ். பீட்டரோட ஃபாதரோட அப்பாவோட வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லூயஸஸ் அப்படின்னா தமிழில் மதகுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஒரு கேட்டு மாதிரி, ஒரு ஸ்லைடிங் கேட்டு மாதிரி. ஸோ அந்த கேட்டு தான் வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லைடிங் கேட் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை தேவைன்றப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியும் தேவையில்லாதப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கேட்டு மாதிரி. ஸோ அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த வேலையை தான் வந்து பீட்டர் ஃபாதர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பீட்டர் ஃபாதர் வாஸ் ஒன் ஆஃப் த men who tented the gates in the dikes called sluices. He opened and closed the sluices so that ships could pass out of Holland's canals into the Great Sea. ஸோ பீட்டரோட ஃபாதர் தான் வந்துன்னா அந்த ஸ்லூயஸ் அந்த கேட்டை வந்துன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ அப்படின்னா அந்த ஷிப்பு வந்து இந்த கிரேட் சீக்குள்ளே வந்து போகிறப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அது போனதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வேலையை தான் வந்து பீட்டர் ஃபாதர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. One afternoon in the early fall when Peter was 8 years old, his mother called him from his play. ஸோ ஒரு நாள் ஆஃப்டர்நூன் வந்து என்னன்னா பீட்டர் வந்து விளையாண்டுட்டு இருக்கப்போ வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த பையனோட வயசு வந்து என்னன்னா 8 years old. ஸோ இது ஏஜ் நோட் பண்ணிக்கோங்க. பீட்டர் வாஸ் 8 years old இந்த இன்சிடென்ட் வந்து நடக்கிறப்போ. ஸோ ஹிஸ் மதர் வந்து அவங்க அம்மா வந்து பீட்டர் வந்து கூப்பிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கம் பீட்டர், ஐ வாண்ட் யூ டு கோ அக்ராஸ் த டைக் அண்ட் டேக் திஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன். இஃப் யூ கோ குவிக்லி அண்ட் டு நாட் ஸ்டாப் டு பிளே யூ வில் பி ஹோம் அகெயின் பிஃபோர் டார்க். அதாவது என்னன்னா பீட்டரை வந்து கூப்பிட்டு நீங்கள் வா, ஸோ நீ அந்த டைக்கை வந்து கிராஸ் பண்ணி வந்து உன்னோட ஃப்ரெண்டான அவங்க இதில் வந்து பீட்டர் ஃப்ரெண்ட் வந்து யாருன்னா அந்த பிளைண்ட் மேன். ஸோ அவங்ககிட்ட போய் வந்து இந்த கேக்கை வந்து கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கேயும் நிற்காம டக்குன்னு கொடுத்துட்டு சீக்கிரம் வந்து இருட்டாகிறதுக்குள்ளே வந்து வீடு திரும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. At the little boy was glad to go on such an errand and started off with a light heart. ஸோ பீட்டர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு இந்த மாதிரி வந்து சுற்றி திரியிற வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த பையன் வந்து சந்தோஷமாக கிளம்புறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்டான போர் லிட்டில் மேன்ட்ட வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த கேக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ பீட்டர் வந்து இந்த பிளைண்ட்மெண்ட் வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அந்த டைக் வழியாக நடந்துட்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்து சன்னை பற்றி, அதுக்கப்புறம் அங்கே அந்த ஃப்ளார்ஸ், அதுக்கப்புறம் வந்து தூரத்துலேருந்து தெரிஞ்ச அந்த ஷிப்ஸும், ஸோ அதெல்லாம் பற்றி இந்த பிளைண்ட் மேன் கிட்ட வந்து பீட்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம். So he remembered his mother's wish that he should return before dark and bidding his friend goodbye and he set out for home. ஸோ அப்படி வந்து பிளைண்ட் மேன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பீட்டருக்கு வந்து அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, போய் கேக் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்து இருட்டாகிறதுக்குள்ளே வந்து வீடு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது டக்குன்னு ஞாபகம் வந்தோடனே வந்து ஃப்ரெண்டுகிட்ட வந்து பாய் சொல்லிட்டு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறான். As he walked beside the canal he noticed how the rains had swollen the water and how they beat against the side of the dike and he thought of his father's gate. ஸோ இப்போ வந்து வீடு திரும்பி இருக்கான். அப்போ வந்து இந்த கேனல் அப்படின்னா வந்து கால்வாய், ஸோ அதுக்கு இது பக்கத்தில் வந்து நடந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி வந்து இந்த கால்வாய் வேலையை நடந்து போயிட்டு இருக்கப்போ வந்து அங்கே வந்து மழையினால வந்து எப்படி வந்து வாட்டர் ஸ்வெல்லர் அப்படின்னா வந்து இன்னும் வந்து ரொம்ப பெருகிருச்சு, நிரம்ப ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதான் எப்படி வந்து மழை வந்து அந்த பெருவெள்ளத்தில் வந்து அந்த வாட்டர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த வாட்டர் வந்து இன்க்ரீஸ்னால மழைனால வாட்டர் இன்க்ரீஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைக் அப்படின்னா அணையில் வந்து அந்த வாட்டர் வந்து போய் வந்து மோதிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து உடனே வந்து அவனுக்கு வந்து அவங்க ஃபாதர் அந்த பராமரிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஸ்லூயிஸ் அந்த கேட்டை வந்து ஞாபகத்துக்கு வருது. பீட்டர் டு ஹிம்செல், ஸோ பீட்டர் வந்து அவனுக்குள்ளே வந்து சொல்லிக்கிறான். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஐ எம் கிளாட் தே ஆர் ஸோ ஸ்ட்ராங். இஃப் தே ஹேவ் கேவ் வாட் say if they gave way what would become of us? These pretty fields would be covered with water. Father always called them the angry water. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. ஸோ பீட்டர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா அந்த கேட்டை வந்து வச்சு அந்த டைக் அணைகளை வச்சு நினச்சி சந்தோஷப்படுறான். ஏன் அப்படின்னா அது வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் வந்து இப்போலாம் நம்மளாம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதை ஸ்ட்ராங்காக நினச்சி வந்து சந்தோஷப்படுறான். ஸோ இப்போ சப்போஸ் அது ஸ்ட்ராங்காக இல்லை உடஞ்சிருச்சு அந்த கேட் வந்து வாட்டர்லாம் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய வயல்வெளியெலாம் வந்து என்ன ஆகும், ஃபுல்லாக வாட்டரால் வந்து கவர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி பார்க்குறேன். அண்ட் ஃபாதர் வந்து என்னன்னா அவங்க அப்பா வந்து எப்பவுமே அந்த வாட்டர் வந்து எப்படி வந்து கூப்பிடுவார் அப்படின்னா ஆங்க்ரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் எல்லாமே வந்து அவங்க அப்பா மேலே வந்து கோவமாக இருக்க மாதிரி இருக்குமா, அந்த வாட்டர் வந்து வெளியிலேயே வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சுருந்தனால அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து பாருங்க, as he walked along he sometimes stopped to pick the pretty blue flowers and that grew beside the road or to listen to the rabbit's soft tread as they rustled through the grass. அப்படியே வந்து இப்போ வீடு நோக்கி வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, போகிற வழியில் வந்து சில நேரம் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து நின்றுட்டு அந்த ப்ளூ கலர் பிரிட்டி அழகாக இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ்லாம் வந்து பூக்கள்லாம் வந்து பறிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துன்னா ரோட் மேலே அந்த புற்கள் மீது வந்து முயல் ஓடுற அந்த காலடி ஓசையை வந்து அதை வந்து கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்த்த அந்த சந்தோஷம் அந்த தருணங்களையும் வந்து நினச்சி வந்து பார்த்துட்ருக்கான் வீடு திரும்புகிற போர்வெல்லாம். அப்புறம் சடன்லி வந்துன்னா சன்னு வந்துன்னா மறைய ஆரம்பிச்சதை வந்து பார்க்குறான். ஸோ இருட்டாக ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால வந்து யோசிக்கிறேன், அம்மா வந்து என்ன வந்து தேடிட்டு இருப்பாங்க, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து திருப்பி வந்து வீடை நோக்கி வந்து ஓட ஆரம்பிக்கிறான். So next பாருங்க, just then he heard a noise. It was the sound of trickling water. He stopped and looked down. There was a small hole in the dike through which a tiny stream was flowing. ஸோ அப்படி போயிட்டுருக்கப்போ திடீர்னு வந்து அவனுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து வெளியில் வர்ற மாதிரி அந்த சத்தம் வந்து அவனுக்கு கேட்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வந்து பார்க்குறான் அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, அந்த அணையில் டைக்கில் வந்து ஒரு சின்ன ஹோல், ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக வந்துன்னா தண்ணி வந்து வெளியில் வருது. ஸோ அந்த சவுண்டை தான் வந்து கேட்குறான். எனி சைல்டு இன் ஹோலாண்ட் இஸ் ஃப்ரைண்ட் அட் த தாட் ஆஃப் அ லீக் இன் த டைக். ஸோ அங்கே வந்து இருக்கிற எந்த குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு ஓட்டையில் வந்து தண்ணி வரதை வந்து யார் பார்த்தாலுமே வந்து அது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பயத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் அட் ஒன்ஸ். த வாட்டர் ரேன் த்ரூ த லிட்டில் ஹோல், இட் வுட் சூன் பிகம் அ லார்ஜர் ஒன் அண்ட் த ஹோல் கண்ட்ரி வுட் பி ஃப்ளட்டட். ஸோ இப்போ என்னென்னா, பீட்டருக்கு வந்து உடனே அதில் இருக்கக்கூடிய ஆபத்து வந்து புரிய வருது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த சின்ன ஹோலாக இருக்கக்கூடிய வழியாக வந்துக்கூடிய அந்த வாட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக வந்து என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு பெரிய ஹோலாக மாறி ஸோ நம்ம வந்து கண்ட்ரியே வந்து ஃப்ளட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து நினைக்கிறான். இன் அ மூமெண்ட் ஹி saw what he must do. ஸோ ஒரு மொமெண்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். த்ரோயிங் away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. ஸோ அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு கீழே அந்த டைக் சைடுக்கு போகிற அந்த ஓட்டை இருக்க சைடுக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஃபிங்கரை வச்சு அந்த சின்ன ஓட்டையை வந்து மறைக்கிறான். த்ரஸ்டிங் his finger into the tiny hole. அந்த டைனி ஹோலில் அவனுடைய ஃபிங்கரை கொடுத்து வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்குறான் மறைக்கிறதுக்கு. The flowing of the water was stopped. ஸோ அது வந்து ஃபிங்கரை வச்சு அந்த ஹோலில் வந்து இப்போ மறைத்தோன்னா அந்த வாட்டர் வந்து வெளியேறது வந்து நின்றுச்சு. பீட்டர் அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்க. ஓஹோ, த ஆங்க்ரி வாட்டர் மஸ்ட் ஸ்டே பேக் நவ். ஐ கேன் கீப் தம் பேக் வித் மை ஃபிங்கர். ஹோலாண்ட் ஷால் நாட் பி ட்ரவுன் வைல் ஐம் ஹியர். இப்போ வந்து அந்த வாட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன ஆங்க்ரி வாட்டர்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆங்க்ரி வாட்டர் வந்து வெளியில் வராது, அது வாட்டில் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டே பேக்காக இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபிங்கரை வச்சு நான் வந்து அந்த ஹோலை வந்து அடைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஹோலாண்ட் வந்து தண்ணீரில் வந்து மூழ்காது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். திஸ் வாஸ் ஆல் வெரி வெல் அட் ஃபர்ஸ்ட் பட் சூன் இட் க்ரோ டார்க் அண்ட் கோல்டு. ஸோ அந்த பையன் வந்து இந்த ஹோலை வந்து மறைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ இது வந்து நேரம் வந்து இருட்டாகுது. இருட்டாக வந்துன்னா குளிர ஆரம்பிக்குது. த லிட்டில் ஃபெல்லோ ஷவுட்டட் அண்ட் ஸ்க்ரீம் கம் ஹியர் ஈ கால். ஸோ அந்த சின்ன பையன் வந்து அவனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கத்துறான், இங்கே யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பட் நோ ஒன் ஹர்ட் ஹிம், நோ ஒன் கேம் டு ஹெல்ப் ஹிம். இட் க்ரோ ஸ்டில் கோல்டர் அண்ட் ஹிஸ் ஆர்ம் ஏக் அண்ட் பிகேன் டு க்ரோ ஸ்டிஃப் அண்ட் நம். ஸோ வந்து இவன் கத்துறான், பட் ஆனால் வந்து அங்கே யாருமே வந்து கேட்கல, யாருமே வந்து இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வரலை. ஸோ அது வந்து என்னன்னா, இன்னும் நேரம் ஆக என்னன்னா இன்னும் வந்து குளிர ஆரம்பிக்கிருக்கு. ஸோ அந்த குளிரில் அவனோட கை கால்லாம் வந்து நம்னஸ் அப்படின்னா எதுவுமே தெரியாமல் அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கும்ல, கை கால்லாம் நம்ம ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆகிட்டுருக்கான். அடுத்து ஹி சவுட்டட் அகெயின் வில் நோ ஒன் கம் மதர். ஸோ இன்னமும் வந்து அவன் வந்து கத்துறான், யாராவது வருவீங்களா, யாரும் வரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கா. ஸோ அம்மாவும் வந்து கத்திகிட்ருக்கான். பட் ஹிஸ் மதர் ஹேட் லுக் ஆங்ஷியஸ்லி அலாங் த டைக் ரோட் மெனி டைம்ஸ் இன் சன்செட் ஃபார் a little boy and now she had closed and locked the cottage door and thinking that Peter was spending the night with his blind friend and that she would scold him in the morning for staying away from home without permission. ஸோ அவங்க அம்மா வந்து அவன் வருவான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் வந்து அவன் வரலை, இன்னும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இப்போ நம்ம கதவை சாத்திடுவோம், அவன்கிட்ட காலையில் வந்து அவன் நான் திட்டிக்கிறேன், ஏன் வந்து வீட்டுக்கு நேரத்துக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருந்தான் திட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுனா இந்த அவங்க டோரை வந்து சாத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டர் ட்ரை டு விசில் பட் ஹிஸ் டீத் சாட்டட் வித் கோல்டு. ஸோ பீட்டர் வந்து கத்தியும் பார்க்குறான், அதுக்கப்புறம் விசில் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு விசில் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அந்த குளிரில் வந்துன்னா அவனுடைய டீத்தை வச்சு அவனால் வந்து இதுவே விசிலே பண்ண முடியலை. ஓகே,
He thought of his brother and sister in the warm beds and of his dear father and mother. I must not let them be drawn, he thought. I must stay here until someone comes if I have to stay all night. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவன் பிரதர் சிஸ்டர் அவங்க அப்பா அம்மா பற்றிலாம் நினச்சி பார்க்குறான். ஸோ அவங்களாம் வந்து நான் தண்ணியில் மூழ்க விட மாட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன், அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து நான் ஸ்டே பண்ணி இதை வந்து அது வாட்டர் வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். The moon and stars looked down on the child crouching on a stone on the side of the dike. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த டைக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் மூலமாக வந்து மூன் அண்ட் ஸ்டார் வந்து இந்த சைல்டை வந்து பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து his head was bent and his eyes were closed but he was not asleep for every now and then he rubbed the hand that was holding back the angry sea. ஸோ அவன் தலையை குனிஞ்சு வந்து ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி பட் அவன் வந்து தூங்காமல் வந்துன்னா அப்பப்போ வந்து அவன் அந்த ஓட்டையை மறைச்சிட்டு இருந்த கையை வந்து நல்லா தடவிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால் வந்து இந்த ஹோல்லேருந்து கையை வந்து எடுக்காமல் தண்ணீர் வந்து வெளியில் வராமல் அந்த ஃபிங்கரை வந்து அந்த ஹோல்லே வச்சு வந்து மறைச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அடுத்து ஐ வில் ஸ்டாண்ட் இட் சம்கோ ஹி தாட். ஸோ அவன் வந்து சொல்லிக்கிறான், நான் எப்படியும் வந்து இதை வந்து நான் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கான். ஸோ ஹி ஸ்டேட் தேர் ஆல் நைட் கீப்பிங் திஸ் சி அவுட். ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துன்னா அந்த ஹோலில் வந்து கையை வந்து மறைச்சிக்கிட்டே வந்து உட்காந்துருக்கான். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஹோலை வந்து தன்னோட கையால் வந்து பிடிச்சிட்டே வந்து உட்காந்துட்டே இருந்திருக்கான் நைட் ஃபுல்லாக. அடுத்து வந்து நெக்ஸ்ட் மார்னிங் நெக்ஸ்ட் மார்னிங் அ மேன் கோயிங் டு ஒர்க். நோட் பண்ணிக்கோங்க, ஏர்லியாக நெக்ஸ்ட் மார்னிங்காக வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்க ஒரு மனிதர் வந்து தாட் ஹி ஹேட் அ ground as he walked along the top of the dike. ஸோ அந்த அணைக்கு மேலே வந்து நடக்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மணகல் சவுண்டு மாதிரி வந்து கேட்குது. ஸோ அப்போ வந்து அந்த எட்ஜு மூலமாக வந்து பார்க்குறாங்க. he saw a child clinching into the side of the great wall. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு வால் பக்கத்தில் வந்து கிளின்ச் ஆகிருக்கிறத வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, யார் அப்படின்னா மேன் கோயிங் டு வாக். ஸோ அடுத்து வாட்ஸ் த மேட்டர் ஹீ கால் ஆர் யூ ஹர்ட். ஸோ அந்த மேன் வந்து கோயிங் டு ஒர்க் வந்து கேட்குறாரு, என்னாச்சு, ஏதாவது உனக்கு ஹர்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பீட்டர் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக், டெல் தெம் டு கம் க்ளீன். இந்த மாதிரி நான் வந்து ஹோலை அடித்து வாட்டரை வந்து நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலாம் வாஸ் ஸ்ப்ரெட், பீப்புள் கேம் ரன்னிங் வித் ஷவல்ஸ் அண்ட் த ஹோல் வாஸ் சூன் மெண்டட். ஸோ இது வந்து இந்த நியூஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. நிறையா பீப்புள் வந்து அதுக்கப்புறம் அந்த ஹோலை வந்து என்ன சரி பண்ணுறாங்க. தே கேரிட் பீட்டர் ஹோம் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் பிஃபோர் லாங் த whole town knew how he had saved their lives that night. ஸோ அதுக்கப்புறம் வந்து பீட்டரை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து அழைச்சி செல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹோல் டவுனுக்கே வந்து தெரிய வருது இப்போ எப்படி இந்த சின்ன பையன் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து அவங்களோட லைஃப்ஸை வந்து சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. டு திஸ் டே they have never forgotten the brave little hero of Holland. ஸோ இந்நாள் வரைக்கும் வந்து அந்த சின்ன பையன் பண்ண அந்த இதை வந்து யாருமே வந்து மறக்கதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் த வியூ. ஸோ இதுதான் வந்து இந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட்ற ப்ரோஸோட வந்து சம்மரி. ஸோ இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து அந்த டைக்கில் வந்து அந்த ஹோல் வரதை பார்த்துட்டு அதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து தன்னோட கையை வச்சு மறைச்சி வந்து ஒரு 4 ஃபைல் கோல்டில் வந்து இருந்திருக்கான். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து அதை வந்து பீப்புளுக்கெல்லாம் சொல்லி அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரிக்கான சம்மரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்க்கான சினானிம் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டைக்ஸ் அப்படின்னா அண்ட் எம்பேக்மெண்ட் ஃபார் கண்ட்ரோலிங் ஆர் ஹோல்டிங் பேக் த வாட்டர் ஆஃப் த சி ஆர் ரிவர். ஸோ வாட்டரை வந்து ஹோல்ட் பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அணை மாதிரி, ஒரு அணைக்கட்டு மாதிரி சொல்லலாம். அடுத்து ஸ்லூயஸஸ் அப்படின்னா ஸ்லைடிங் கேட் ஆர் அதர் டிவைஸ் ஃபார் கண்ட்ரோலிங் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எஸ்பெஷலி ஒன் இன் அ லாக்கெட். அதான் ஒரு ஸ்லைடிங் கேட் மாதிரி, அதுதான் வந்து வாட்டரோட ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஒரு லாக் கேட் மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ட்ரிக்லிங் அப்படின்னா வந்து ஃப்ளோயிங் இன் அ ஸ்மால் ஸ்ட்ரீம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கசிகிறது அப்படின்னு சொல்லுவோம், அதுதான். நம்ப் அப்படின்னா டிப்ரைவ்ட் ஆஃப் தி பவர் ஆஃப் சென்சேஷன், அதாவது ஒரு உணர்ச்சி இல்லாமல் மரத்து போச்சுன்னு சொல்லலாம். கால் ரொம்ப நேரம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கால் வந்து ஒரு இதாகும்ல, ஸோ அதுதான். சாட்டட் அப்படின்னா ஃபீலிங் கோல்ட் அண்ட் ஃப்ரைட்டன் தட் ஒன் கான் ஸ்டாப் தி அப்பர் டீத் ஃப்ரம் அகெயின்ஸ்ட் ஒன்ஸ் லோவர் டீத். ஸோ இது வந்துன்னா ரொம்ப ஒரு கோல்டில் வந்து நடுநடுங்குள்ள, ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து crouching அப்படின்னா adapting a position where the knees are bent and the upper body is brought forwarded and down. அதாவது முட்டி மடைக்கு வந்து நம்ம வந்து குனிந்து வந்து ஒரு பதுங்குற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த பொசிஷன் சொல்கிறாங்க. க்ரோன் அப்படின்னா வந்துன்னா மேக் அ டீப் இன் ஆர்டிகுலேட் சவுண்ட் கன்வேயிங் பெயின், ஒரு பெயினில் வந்து நம்ம வந்து ஒரு முணுங்குற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கறது. ஷவல்ஸ் அப்படின்னா டூல்ஸ் ரெசம்பிளிங் அ ஸ்பேட் வித் அ ப்ராட் பிளேட் அண்ட் டிப்பிக்கலி அப்டர்ன் சைட் யூஸ்டு ஃபார் மூவிங் அர்த் கோல் அண்ட் ஸ்டோ எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து மணல், அந்த நிலக்கரி இவங்களை வந்து எடுக்க வந்து பயன்படக்கூடிய ஒரு மண்வெட்டிமான ஒரு சின்ன கருவி மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சொல்லக்கூடிய கேரக்டர் இல்லைனா அது வந்து யார் சொன்னாங்க அப்படி ஸ்பீக்கர் மாதிரி கேட்டிருக்காங்க. ஐ வாண்ட் யூ டு கோ அக்ராஸ் த டைக் அண்ட் டேக் திஸ் கேக் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன். யார் சொல்லியிருப்பாங்கன்னா பீட்டரோட மதர் சொல்லியிருப்பாங்க. ஐ எம் கிளாட் தே ஆர் ஸோ ஸ்ட்ராங். இது வந்து பீட்டர். ஹோலாண்ட் ஷால் நாட் பி ட்ரான் வைல் ஐ எம் ஹியர். ஸோ இதுவும் பீட்டர். வாட்ஸ் த மேட்டர் ஹி கால்ட் ஆர் யூ ஹர்ட். சாரிங்க, இது வந்து சைல்டு கிடையாது, மேன் கோயிங் டு ஒர்க். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, மேன் கோயிங் டு ஒர்க். ஓகே, ஸோ 4th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் த மேட்டர் ஹி கால் ஆர் யூ ஹர்ட் அப்படின்னா வந்து மேன் கோயிங் டு ஒர்க். ஸோ அவர் தான் வந்து அதிகாலையில் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் அந்த டைக் பக்கத்தில் வந்து முனகிற சவுண்டு வந்து கேட்குது. ஸோ அவர் தான் கேட்குறாரு. டெல் தம் டு கம் குவிக்லி. ஸோ இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பீட்டர். ஓகே, ஸோ இந்த 5 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022 இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அனாலிசிஸ் பார்த்துலாம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி ஸ்டோரி த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மேரி மேப்ஸ் டச். ஸோ இவங்க தான் வந்து இந்த ப்ரோஸோட ஆத்தர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹோலாண்ட் ஷால் நாட் பி ட்ரவுன் வைல் ஐம் ஹியர். ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து நமக்கு புக் பேக்லேருந்தே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஐன்றது வந்து யாரை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னா யாரோட வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி, இது வந்து யாரை வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹோலாண்ட் ஷால் நாட் பி ட்ராட் வைல் ஐம் ஹியர். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் ஹோலாண்டை வந்து தண்ணியில் மூழ்க விட மாட்டேன். யார் சொல்லியிருப்பாங்கன்னா பீட்டர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து அந்த கேரக்டர் ஸ்பீக்கர் அந்த டயலாக் வந்து யார் எது சொன்னாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான். அண்ட் இந்த பீட்டரோட வயசும் நோட் பண்ணிக்கோங்க, 8 years ஓல்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆல் த வியூ. ஸோ இதோட வந்து அந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் ப்ரோஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டேக் கேர்.